إني إذا لفي ضلال مبين. இன்னி இதழ் லஃபி லலாலிம் முபீன். அவ்வளோதான் சின்ன ஆயத்துண்டு. மஷா அல்லாஹ். இன்னி நிச்சயமாக, இன்ன என்றது நிச்சயமாக, இன்ன நீ, இன்ன நீ, நீ என்றா நான், இன்ன நீ தானுமா அது சேர்ந்து இன்னியாக மாறுது. நீ என்றா நான், இன்னென்றா நிச்சயமாக, நிச்சயமாக நான், இசன், இசன் என்றா அப்பொழுது, இசன் என்றா அப்போது, லஃபி, லஃபி என்றா இதில் ரெண்டு வார்த்தைம்மா, இதை அசைத்து கலரை மாற்றி இல்லை, இது ல என்றது ஒரு வார்த்தை, அதில் என்றா என்ன இல்லை, ல என்றா நிச்சயமாக, இந்த லஃபீல வாரல, இதில் லக்கு இக்கு என்ற அர்த்தம் ஒன்று நீக்குது. ஆனால் அதுக்கு என்று போகிறோம், அதுக்கு பிறகு வார்த்தை ஒன்று வரும், இதுக்கு பிறகு இந்த ஃபீ தானே வந்து ஈக்குது. அப்போ ல என்றது மர நிச்சயமாக, நிச்சயமாக நான் அப்பொழுது நிச்சயமாக, அந்தல வந்தாவும்மா அதுக்கு பிறகு ஒரு இசும் ஒன்று வரும். அதில் உதாரணத்துக்கு லில்லாஹி, அதுதான் அல்லாவுக்கு. ஏன் அதில் வந்தால் அதுக்கு பிறகு அல்லா என்ற வார்த்தை வருது, அது ஜர்ரா லில்லாஹி. அது கிராமர் படித்தாங்களுக்கு விளங்கும், இது கிராமர் கிளாஸ் இல்லை. அப்போ அதிலக்கு பிறகு எப்பயுமே இசும் ஒன்று தான் வரும். இதிலக்கு பிறகு என்ன வந்திக்குது, இசுமா வந்திக்குது. ஃபீ என்றது இசும் இல்லை, ஃபீ என்றது ஹர்ஃப். அப்போ இதிலக்கு பிறகு ஹர்ஃப் வந்தால் இதில் அந்தல இல்லை, இது வந்து நிச்சயமாக என்றல. சில ஆளுங்கள் வந்து இதிலக்கு சத்தியமாக என்ற லவம் என்று சொல்லுவாங்க. இது வந்து உறுதிப்படுத்துறல தௌகீதுடையில நினைக்கிற மாதிரி. சரிதா? நிச்சயமாக நான் அப்பொழுது நிச்சயமாக உள்ளைகிறேன். ஃபி என்றா உள்ள, எதுக்குள்ளைகிறேன்? லலாலின் முபீன். லலால் என்று சொல்கிறே வழிகேட்டு. மாஷா அல்லா, உங்களுக்கு இப்போ அரபு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம். முபீன் என்றா தெளிவான, தெளிவான வழிகேட்டுக்குள்ள, இல்லாட்டி தெளிவான வழிகேட்டில் அப்போது நான் இருக்கிறேன். எத்தனை தரக நிச்சயமாக சொல்கிறாரு? 2 தரக நிச்சயமாக நிச்சயமாக நான் அப்பொழுது நிச்சயமாக தெளிவான வழிகேட்டில் இருக்கிறேன். அப்படி என்றா எப்பொழுது என்ன செஞ்சான்? இந்த தெளிவான வழிகேட்டு தாம்மா இதுக்கு முதல் ஆயத்தில் சொன்னேன். என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேற கடவுள்களை அவர் எடுக்கிறார். அதுதான் தெளிவான வழிகேட்டு. அல்லாவை தவிர வேறவங்க வணங்குறது, வேறவங்ககிட்ட உதவி கேட்டுறது. உதவி கேட்டு நான் சிலவங்க நாங்கள் வணங்கலை, நாங்கள் அந்த அவுளியாக்களை நாங்கள் வணங்கலை, நாங்கள் அவங்கக்கிட்ட உதவி தான் கேட்குறோம். அவங்க மௌத்தாவே கபுல் நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் உதவி கேட்க தேவையில்லை. அவங்களுக்கு நீங்கள் துவா செய்யணும் இல்லை, அவங்களுக்கு நீங்கள் போய் உதவி கேட்க தேவை, அவங்களுக்கு உதவி செய்ய மேலாம். நினைச்சாம்மா சிலவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி யார் சரி செய்கிறாங்கண்டா அவங்க என்ன? அவங்க தெளிவான வழிகேட்டில் இருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் வண்டி உங்களுக்கு விளங்கிச்சா என்னென்று? அவர் சொல்கிறாரு தெளிவான வழிகேட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்பொழுது யார் தெளிவான என்று சொல்கிறாரு? அவருடைய மக்கள் தெளிவான வழிகேட்டில் என்று சொல்கிறாரா? இதாயத்தில் யார் என்று சொல்கிறாரு? அவருடைய மக்களை பற்றி பேசுகிறாரே இல்லையே, நேரத்தோட பேசினார். ஈன யார் என்று சொல்கிறார் அவர்? இன்னி நிச்சயமாக நான். அவரோட பேச்சை பாருங்க, அவர் சொல்றாரு நான் அப்படி வணங்கினேன்னு சொன்னா நான் பெரிய வழிகேட்டில் இருக்கிறேன். உம்மா கொஞ்சம் யோசிங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் அப்படி வணங்கினேன்னு சொன்னா நான் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறேன். நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? நீங்க அதை வணங்கி கொண்டிருக்கிறீங்க. அப்ப நீங்க தெளிவான வழிகேட்டில் தான் இருக்கிறீங்க. ஆனால் அவர் அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு இல்லை, அவர் அவங்களோட மனசு நோடிக்கிறாரு இல்லை. அவர் சொன்னார் நீங்கள் செய்கிறத நான் பண்ணால் நான் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீங்க. சொல்லாமல் சொல்கிறாரு உங்களுக்கு மூளைக்குதுன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு இல்லை, அவங்களோட மனசு நோடிக்கிறாரு இல்லை. அவர் இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீ தௌவத் எப்படி கொடு, நீங்கள் தௌவத் எப்படி கொடுக்கணுமென்று படிக்கணுமென்னா நீங்கள் யாசினை படிங்க. நான் மறைய சொல்கிறேன் ஒரே விஷயம், இதெல்லாம் வந்து அவர் கணக்கு பேசலும். நான் டக்குன்னு போகிறேன். இந்த ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கணக்கு பேசலும். லலாலின் என்ன முபீன் என்ன அவர் கணக்கு பேசலும். ஆனால் ஏன் இப்போ என்ன இந்த நோக்கம் வந்து தஃப்சீர் இல்லை, டக்குன்னு செய்கிறே தானே, அர்த்தம் வேர்ட் பை வேர்ட் பார்க்குறே தானே. ஆனால் நாங்கள் இதில் படிப்பினை எடுத்துக்கொள்ளும். நாங்கள் படிப்பினை என்னையுமா நாங்கள் ஒருத்தருக்கு தௌவத் கொடுக்க போகல, நாங்கள் பார்க்கணும் அவர்கிட்ட மனசு நோடிக்காத முறையில் தௌவத் கொடுக்கணும். நீ களவெடுக்கிறாய், நீ இதாக்குறாய், நீ என்னது நீ பாவம் செய்கிறாய், இஸ்திஃபார் இல்லை.
நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சால் நான் இப்படி இஸ்திஃபார் செய்யணும், நான் பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு என்னையே மன்னிப்பான், நான் அல்லாஹ் சுப்ஹானஹு சரியான எங்களோட இறக்கம், இப்படி தான் நாங்கள் தவத் கொடுக்கணும். விளைவிச்சா அப்போ அவங்களோட மனசு நோவாது. அப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் சேஞ்சஸ் நாங்கள் சொன்னோம் விளைவித்தாருங்கம்மா. இதை ஒவ்வொன்றும் எங்களுக்கு படிப்பினா எப்படி தவத் கொடுக்கணும். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இந்த மனுஷனை அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அந்த மனுஷன் ஆல்ரெடி சொர்க்கம் இந்த சூறாலே சொல்லியாச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு அவருக்கு சொர்க்கம் வேண்டி. நாங்கள் துவா கேட்க தேவையில்லை, அந்த மனுஷன் சொர்க்கம் தான். ஆனால் அப்படி ஒரு மனுஷனும் இந்த மனுஷன் சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்துக்கு டிரெக்ட் அவர்கிட்ட மாஷா அல்லாஹ். பாருங்கள் இது இந்த முடியலை போவோம் முன்னுக்கு என்ன நடக்கிறேன்.